சிறந்த பள்ளிக்கான விருது. இந்த பள்ளி மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தில் கள்ளர் பள்ளிகளில் இந்த பள்ளி முதற் பள்ளியாக உள்ளது. தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் அயராது உழைப்பினால் இந்த பள்ளி இந்த இடத்திற்கு வந்துள்ளது. தொடர்ந்து 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டத்தில் ஒரே பள்ளி என்ற சாதனையை பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, டேக்வாண்டா போட்டியில் மாநில அளவில் இந்த பள்ளி சாதனை படைத்துள்ளது. இந்த பள்ளியில் படித்த 10ஆம் வகுப்பு மாணவர் குணால் பாண்டிக்கு 494 மதிப்பெண்கள் எடுத்ததால் நாம் விருது வழங்கி கௌரவித்தோம். இதில் இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்னவென்றால், கடந்த 100 ஆண்டுகளில் கள்ளர் பள்ளி துவங்கப்பட்ட தினத்தில் இருந்து இந்த மதிப்பெண்கள் யாரும் பெற்றதில்லை. ஆம், அப்படிப்பட்ட சாதனை மாணவரை உருவாக்கிய பள்ளிக்கு நாம் விருது கொடுக்காமல் விட்டால் எப்படி? மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் கள்ளர் பள்ளிகளில் முதல் பள்ளியாக உள்ள மேக்கலார்பட்டி அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளிக்கு அதன் தலைமை ஆசிரியர் திருமதி செல்வி அவர்களுக்கு சிறந்த பள்ளிக்கான விருது வழங்கி கௌரவம் செய்கிறோம். இந்த விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது உசிலை நகர் அரிமா சங்கம் மற்றும் புதிய பாரதி தொலைக்காட்சி. மேக்கலார்பட்டி அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வி மோகத்தில் வந்து நம்ம மக்கள்லாம் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே அனுப்பின பிறகு தான் பார்த்தீங்கன்னா கல்வி செலவு கூடுது. இன்றைய பெற்றோர்கள் வந்து வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பிள்ளைகளை வந்து பக்கத்து வீட்டு பிள்ளைகளோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்கள ஆங்கில பள்ளிக்கு அனுப்பும்போது அங்கே செலவுகள் கூடுது. அதே நேரம் அரசு பள்ளியில் அனுப்பணும்னா நம்ம பிள்ளை இங்கிலீஷ் பேசாதோ, தரம் இல்லாமல் போயிருமோ அப்படி ஒரு தயக்கத்தில் இருக்காங்க. அதெல்லாம் உடைத்தெறியும் விதயமாக நமது கிராமத்தை சேர்ந்த மேக்கலார்பட்டி கிராமத்தை சேர்ந்த பள்ளி ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. இந்த புதிய பாரதி தொலைக்காட்சியும் உசிலை அரிமா சங்கமும் 5 விருதுகள் வழங்கியது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிறந்த மாணவன் குணால் பாண்டிக்கு வந்து 494 மார்க்கு 10ஆப்பில் எடுத்த பையனுக்கு சிறந்த பரிசு கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் அந்த மாணவர்களை உருவாக்கிய அந்த ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்காங்க. அந்த பள்ளியும் 100% தேர்ச்சியும் பெற்று சிறந்த மாணவர்களையும் உருவாக்கி ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்குது அந்த மேக்கலார்பட்டி பள்ளிக்கூடம். அந்த பள்ளி ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. அதை வந்து ஐயா இன்று தலைமை ஆசிரியர் வர்றதா இருந்தாங்க, இன்றைக்கி உதவி ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்காங்க. உங்கள் பள்ளியை நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. நம்மளுடைய பள்ளியோடைய கல்வித்தரம், கற்பிக்கும் முறையை பற்றி கொஞ்சம் பொதுமக்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். லைன்ஸ் கிளப்புக்கும் புதிய பாரதி டிவி தொலைக்காட்சியும் வணக்கம். கிராமப்புற பள்ளின்னும் பொழுது எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு இதாக தான் நினைப்பாங்க. ஆனால் வந்து அதையும் தாண்டி நமது அரசு கள்ளர் மேல்நிலைப்பள்ளி மேக்கலார்பட்டி ஒரு இதுவரைக்கும் கள்ளர் பள்ளி தொடங்கினதிலிருந்து 10ஆம் வகுப்பில் எடுக்க முடியாத ஒரு மதிப்பெண்ணை எங்களது அரசு கள்ளர் மேல்நிலைப்பள்ளி மேக்கலார்பட்டி 494 மதிப்பெண்ணை எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லை, 3 மாவட்டங்களில் உள்ள தேனி, மதுரை, திண்டுக்கல் 3 மாவட்டங்களிலும் உள்ள அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளிகளில் எங்களது அரசு கள்ளர் மேல்நிலைப்பள்ளி மேக்கலார்பட்டி மட்டுமே 10, 11, 12 ஆகிய 3 வகுப்புகளிலும் 100% தேர்ச்சி என்ற ஒரு சாதனையை பெற்றிருக்கு. கண்டிப்பாகவே வந்து பார்த்தோம்னா இங்கே உழைக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவ்வளோ ஒரு ஆசிரியர்கள், மிக தலைமை ஆசிரியர், பொறுப்புள்ள தலைமை ஆசிரியர் இவர்களுடைய ஒத்துழைப்பினால் காலையில் சிறப்பு வகுப்பு, மாலையில் சிறப்பு வகுப்பு என்று பல்வேறு வகையான இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா தனியார் பள்ளியில் அவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஈக்குவலான ஒரு தரமான கல்வியை எங்களது அரசு கள்ளர் மேல்நிலைப்பள்ளி மேக்கலார்பட்டி கொடுத்துட்டு வரோம். இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் அனைவரும் சேர்ந்து ஊர் பொதுமக்கள் கொடுத்துட்டு வரோன்றதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பணி ஆட்கள் கிடைக்கல. ஒவ்வொரு வீட்டு பிள்ளைகளும் வந்து அவங்க பிள்ளைகளை வந்து பால் மாட்டுக்கோ இல்லை தீவனம் இருக்கிறதுக்கோ இல்லை விவசாயம் பறிக்கிறது, காய்கறி பறிக்கிறதோ பயன்படுத்துவாங்க. இதனால தான் வந்து அவங்களால படிக்க முடியாது போகுது. ஆனால் இந்த பையன் வந்து விவசாய பணியும் செய்து இந்த ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி கல்வியில் படித்தவங்கன்னா வேலை வாய்ப்பு, கிராமப்புறத்தில் மாணவர்களுக்கு படித்து வந்தால் வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து மிகவும் சிரத்தி எடுத்து இன்று அந்த சிறந்த பள்ளி, அதாவது நான் படித்த பள்ளி மேகலார்பட்டி பள்ளியை மிகவும் ஒரு உலக தரத்திற்கு சார் சொன்னது போல் 3 மாவட்டத்தில் ஆண் பெண்கள் சாதிக்கவில்லை. இந்த வேணா பொம்பளை பிள்ளையை ரெகுலராகவே சாதிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஆண் பிள்ளைகள் வந்து கவன சிதறலுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுலேயும் சிறப்பாக கவனம் செலுத்தி இன்று கல்லர் பள்ளியில் 494 மார்க்கு 10ஆம் வகுப்பில் எடுக்க சாதனை படைக்க முயற்சி எடுத்த அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு மிகவும் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். ரொம்ப நன்றிங்க.